வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திமுக அரசாங்கத்துக்கு தன்னுடைய எச்சரிக்கையை முன் வச்சிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்திருக்காரு. அதுக்குள்ள பிரச்சனையை சரி செய்யலை அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன லைனை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா, பொறுப்பான எதிர்க்கட்சி அப்படிங்கிற முறையில் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் மக்களுடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பொறுப்பான எதிர்க்கட்சி அப்படிங்கிற முறையிலையா? அப்போ அதிமுக பொறுப்பான எதிர்க்கட்சி இல்லை அப்படின்னு சொல்ல வராரா அப்படின்னு சில விவாதங்கள் நடக்குது. இப்போ மேட்டர் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை இலுப்பூர் இருக்கு பார்த்தீங்களா? இலுப்பூரில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற கோட்டாட்சியர் திருமதி தெய்வநாயகி அவர்கள் மற்றும் அவங்களுடைய உதவியாளர் அவங்களுடைய வாகனத்தின் மீது லாரி ஏற்றி கொலை செய்ய முயற்சி நடந்திருக்கு. ஏற்கனவே மணல் கடத்தலை தடுத்த விஏஓ லூர்து பிரான்சிஸ் அப்படிங்கிற விஏஓ ஆஃபீஸுக்குள்ளேயே வச்சு சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டாங்க. இதை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருப்போம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மீது தாக்குதல் நடத்தப்படுறது, சமூக விரோதிகளால் தாக்குதல் நடத்தப்படுவது குறித்து பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கும் பார்த்தீங்களா, தலைப்பு செய்திகள் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த தலைப்பு செய்திகளுடைய அந்த தொகுப்புகளை மட்டும் எந்த தேதி என்ன டைமுக்கு இந்த தலைப்பு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு. மூச்சு மூட்டும் 3 ஆண்டு திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் அந்த பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொலை நகரமாகும் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் அறிக்கை கொடுத்துருந்தாரு. அந்த அறிக்கையில் மே 1ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் சென்னையில் என்னென்ன கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் வெளியிட்ட அந்த தலைப்பு செய்திகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிலீஸ் பண்ணார். கிட்டத்தட்ட அதே பாணியில் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற அதிகாரிகளுக்கு எதிராக நடந்த அந்த சம்பவங்கள் குறித்து அந்த ஒரு தொகுப்பை இப்போ அண்ணாமலை ரிலீஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோங்க. ஓகே, இப்போ இந்த விவகாரம் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த தலைப்பு செய்திகள் எல்லாத்தையும் வெளியிட்டு அரசு அதிகாரிகளுக்கே திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சாமானிய பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அப்போ சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக போய்க்கிருக்கு. இதை ஸ்டாலின் அவர்கள் உணரணும். இதை உணர்ந்து சிவியரான ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா மக்களுடைய பாதுகாப்புக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக மிக கடுமையான போராட்டங்களை தமிழக பாஜக நடத்தும், பொறுப்பான எதிர்க்கட்சி அப்படிங்கிற முறையில் நடத்தும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அறிக்கை வெளியிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பரபரப்பான ஒரு சம்பவம். பாஜகவினர் இன்னும் சில நியூஸ் கார்டை ஷேர் பண்ணுறாங்க. அந்த நியூஸ் கார்டை பார்க்கும்போது இன்னும் பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. என்னன்னா, சீருடையில் இருந்த பெண் காவலரை வெட்டியிருக்காங்க, மர்ம நபர்கள் வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடியுது. எங்கே அப்படின்னா, விஷ்ணு காஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய டில்லி ராணி அப்படிங்கிற பெண் காவலர் வேலை முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு புறப்பட்டு போய்க்கு இருக்கும்போது வழியில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு நியூஸ் கார்டை பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க, காவல்துறைக்கும் இப்போ பாதுகாப்பு இல்லை, காவலருக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பக்கம் அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இன்னொரு பக்கம் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அதனால தான் அண்ணாமலை போராட்டத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு, எச்சரிக்கை விட்டுருக்காரு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. இப்போ இந்த டாபிக் தமிழக அரசியல்ல பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அடிக்கடி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், உதாரணத்துக்கு சாட்டை துரைமுருகன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் அண்ணாமலை மீது என்ன விமர்சனத்தை முன்வைப்பாருன்னா, என்னைக்காவது மணல் கடத்தலுக்கு எதிராக, மணல் கொள்ளைக்கு எதிராக அண்ணாமலை பேசியிருக்காரா, கனிம வள கொள்ளைக்கு எதிராக அண்ணாமலை பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி அடிக்கடி சொல்லுவாங்க. இவர் சவுக்கு சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் சிறையில் இருக்கார்ல, அவர் ஒரு படி மேலே போய் என்ன தெரியுமா பேசினாரு? மணல் கடத்தல் அந்த கேங் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் அண்ணாமலைக்கும் தொடர்பு இருக்குது. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தலில் மணல் மாஃபியா பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்காக பணம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை முன்வைக்கிறது, சும்மா வாய்க்கு வந்ததை பேசுறது. அதனால தான் இப்போ சிறையில் இருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள். இப்போ பாஜகவினர் இந்த மணல் கடத்தலுக்கு எதிராக அண்ணாமலை இப்போ இந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காருல்ல, இந்த அறிக்கையை இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மணல் கடத்தலுக்கு எதிராக அண்ணாமலை பேசவே மாட்டாருன்னு சொன்னீங்களே, இப்போ இது என்ன அப்படின்னு பதிவுகளை போடுறாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.